வணக்கம். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோரில் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அருவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் படித்து இவ்வாரத்தில் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் இருக்கிறார், மிக சிறப்பது. மேலும் குரு பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார், அவரும் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார், அதுவும் அற்புதமானது. கேது பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் மகர் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார், அதுவும் அற்புதமானது. ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கின்றார், சதயத்தில் அமர்ந்திருக்கிறார், அது பலவிதமான ஒரு பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக ராகுவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது எந்த ஒரு கிரகத்துடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. குருவுடைய பார்வை இருக்கின்றது, 9ஆம் பார்வையாக குரு ராகுவை பார்க்கிறார். இருப்பினும் ராகு சதய நட்சத்திரம் இருப்பதனால் பங்கு சந்தையிலே பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார், இப்போதும் கொடுத்துக்கிட்டார். ஆகையால் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். மேலும் மாதக்கோள்களை பார்க்கின்ற பொழுது சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றில் சுக்கிரனாகப்பட்டவர் மேஷத்தில் வந்துவிட்டார். மேஷத்தில் வந்திருக்கின்றவர் அவர் சிறப்பாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியன் மேஷத்துக்கு வருகின்றார் 14ஆம் தேதி அன்று. சித்திரை பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்றார்கள். அது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை மாதக்கோள்களில் எந்த விதமான பயிற்சியிலே சூரிய பயிற்சி இருக்கின்றது, சித்திரை பிறக்கின்றது. அதுக்கு பிறகு பார்க்கின்ற சந்திரனை பொறுத்தவரை மகர ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் மேஷ ராசி வரையும் சஞ்சாரம் செய்கின்றார். மகரம், கும்பம், மீனம், அப்புறம் மேஷம். எனவே இந்த வாரம் சந்திராசம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றவர் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி சந்திராசம் பெறும் ராசிகள். சந்திராசமா இந்த வாரத்தை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் பலம் என்று பார்த்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் அது குருவோடைய வீட்டில் இருப்பதனால், குருவும் புதனும் பரிவர்த்தனையில் இருப்பதனால் புதனை வணங்குவது நல்லது. புதனுக்குரிய அதி தேவதா விஷ்ணு. ஆகையால் விஷ்ணு பகவானுக்குரிய மந்திரங்கள், காயத்ரி மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதம் அதிகாலையில் கேட்பதுதான் நல்லது. அவை செய்வதன் மூலம் வெற்றிகள் நமக்கு நிச்சயம் அன்றைய தினம் கூட குறிக்கும். நம்மளுடைய சேனலில் தினப்பலன்கள் ஏற்ற ஆரம்பித்திருக்கணும். ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தினப்பலன் நம்மளுடைய சேனலில் வரும். அன்றைய நாள், அன்றைய செயல், அன்றைய என்ன செய்யணும் அப்படிங்கிறது அப்போ சொல்ல ஆரம்பிப்பேன். இப்போ இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து வருது. அப்போது தினப்பலன் உங்களுக்கு 14ஆம் தேதியிலேருந்தே வந்துடும். எனவே தினப்பலன் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுக்கும்படி அன்போடும் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். மேஷ ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வாரம். எந்த ஒரு செயலிலும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12லே அமர்ந்திருக்கிறார் என்றாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். சந்திரன் யோகாதிபதி மிகவும் சிறப்பாக உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று வருகின்றார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது சந்திரமங்கல யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. எனவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரை என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பாக அமைந்திருக்கின்றது.
செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சிகள் தைரியமாக இருக்கும், மனதிலே தெளிவு இருக்கும். சில சமயங்களில் குழப்பங்கள் வரும், ஏனென்றால் சனி சூரியன் சேர்க்கை. ஆனால் 14ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறுகிறார், தைரியத்தை கொடுப்பார். ஆனாலும் உடல் நலத்தில் சற்று பாதிப்புகளை கொடுப்பார். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகிற பொழுது அவர் அதிக பலம் பெறுகிறார். ஆகையால் சில சமயங்களிலே உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் போன்றவைகள் இருக்கும். ஆனாலும் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கும். காரணம், மேஷராசி எப்பொழுதுமே ஒரு துணிச்சல் கொண்ட ராசி. தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி கொண்டது. தொழில் வியாபாரம் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கின்றார். ஆனாலும் குரு புதன் பரிவர்த்தனை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. குரு புதன் பரிவர்த்தனை விரயத்தில் அமர்ந்திருக்கிற 7 சனி நடக்கிறாங்க போகுது, அதை மனம் மாற்றவும் முடியாது. ஆனாலும் இப்போ உங்களுக்கு குரு புதன் பரிவர்த்தனை 3க்கும் 12க்கும் உரிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு. உங்களுக்கு செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதுக்குரிய வருமானங்களும் இருக்கும். எந்த விதத்திலும் பண தட்டுப்பாடுகள், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் போன்றவைகள் இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. நம்மக்கிட்ட இருக்கிற பணம் நாம் செலவு பண்ணுறோம், நமக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு மனதிலே உற்சாகத்தை கொடுக்கும். ஆகையால் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கின்றது. லாபம் கொண்டதால, ஏனென்றால் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற ஒரு பலம், உங்களுக்கு குருவோடைய பார்வை பெறுகின்ற ஒரு சிறப்பு என்று அந்த இடம் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், சூரியன் ராசிக்கு 14ஆம் தேதி வருகின்றார். 14ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். அதன் பிறகு சூரியன் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அவர் உங்கள் ராசியில் வருகின்ற பொழுது தைரியத்தை கொடுப்பார். எந்த விதத்திலும் வெற்றிகளை கொடுப்பார். மேலதிகாரம் நல்ல ஒரு மதிப்பு, அந்த நன்மதிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டுகள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூட உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மணி உறவில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நல ஆரோக்கியம். அது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான், 6ஆம் இடம் நம்மளுடைய நோய். 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு புதன் பரிவர்த்தனை இருப்பதனால் உடல்நலத்தில் பிணிக்குகள், அதாவது உங்களுடைய உடல்நல பாதிப்புகள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வருவீங்க. இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயம். அம் என்கின்ற மந்திரம் இந்த வாரத்தை பொறுத்து அம் என்கின்ற ரொம்ப அற்புதமான மந்திரங்கள். அது அம் என்கின்ற ஓம் ஆம் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுடைய இறைவன் யாராவது ஓம் அம் சிவாய நமக, நான் சிவா அப்படின்னு ஓம் அம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூறுங்க. வெற்றிக்குரிய நாளாக எல்லா நாளும் அமையும். அம் என்கின்ற மந்திரம் இந்த வாரத்துக்குரிய மந்திரம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ரிஷபராசிக்கு ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அது யோகம். கோச்சார ரீதியாக 12லே சுக்கிரன் போது பலம். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி வருகிறார். அது ஒரு வகையில் பாதிப்பு தான். சூரியன் 12ல் வருகின்ற பொழுது சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். உஷ்ணகிரகம் ஆகப்பட்ட சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சில மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், தூக்கத்திலே பிரச்சனை போன்றவை இருக்கும். ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே சனி, செவ்வாய், புதன் என்ற அற்புதமான கிரகங்கள், 2ஆம் இடத்திலே குரு வக்ரமில்லாமல் சூப்பராக இருக்கிறார். ஆகையால் சந்திரனாகப்பட்ட மனோகாரகன் மிக பலமாக இருக்கின்றார். தூக்கத்தான் பிரச்சனைங்க. இந்த நேரத்தில் நிறைய உழைப்பை கொடுப்பீங்க, தூக்கம் வராது. தூக்கம் வராதுன்னா ஒரு அதிகாலையில் தான் தூக்கமே வரும். அது ஒரு பிரச்சனை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தூக்கத்துக்கு, அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் சிறு நேரம் தியானம் செய்வது நல்லது. இறை வழிபாடு பாடல்கள் கேட்பது, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடலை கேட்பது நல்லது.
மற்றபடி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது, மிக லாபம் இருக்கும். புதன் மிக அற்புதமாக இருக்கின்றார். லாபத்தை கொண்ட வாரம் இந்த வாரம். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்கள், அவற்றில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். சூரியன் உங்களுக்கு 12 இருக்கிறார், அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனாலும் மேலதிகாரிகளும் பழகுகின்ற பொழுது சில வார்த்தைகள் நிதானம் காட்ட வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற ஏனென்றால் உங்கள் வாக்குஸ்தானத்தை உங்களுடைய வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்றார் 4ஆம் பார்வையாக. செவ்வாய் 10 இருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கின்றார். 4ஆம் பார்வையாக செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்குது. அந்த 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வார்த்தையில் கொஞ்சம் நிதானம், குரூப் டிஸ்கஷன், மீட்டிங் போன்றவற்றில் கொஞ்சம் நிதானம். அவங்க எதனா பேசுவாங்க, பேசினாலும் கொஞ்சம் அமைதி காட்டுங்க. அமைதி காட்டுவது முடியாதா அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள் தான். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. மேலதிகாரி நல்ல நட்புறவு காட்ட மாட்டார்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் வேலை பழியை கொடுப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதில் கொஞ்சம் குறையை பார்ப்பார்கள். அது குறையை கண்டு கொடுத்து அதை அது பெருசாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதில் உறவுகள் என்று பார்க்கின்ற கணவன் மணி உறவு அன்பு பாசம் இருக்கின்றது. கணவன் மனைவியில் அப்படின்னா குழந்தைகள், அவர்களுடைய கல்விகள் என்று பார்க்கின்றவர்கள் சிறப்பாக இருக்கின்றது. ஆரோக்கியம் ராசிக்கு 6 குறைவு சுக்கிரன், அவர் 12லிருந்து ராசி 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார், துலாம் ராசியை. ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகம் சுறுசுறுப்பு என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில சமயங்களிலே முன்கோபம் வரும், அந்த முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. என்கின்ற மந்திரம் இந்த வாரத்துக்குரிய மந்திரம் ஓம். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கூறலாம். ஓம் சிவாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கூறும். விஷ்ணுவை வணங்குவதே உங்களுக்கு சிறப்பு. ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் விஷ்ணுவே நமக. அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இப்பலன்களை பார்க்கின்ற பொழுது முதலில் உங்களுடைய நட்சத்திரக்குரிய பலன்கள், அதன் பிறகு உங்களுடைய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் மிகவும் சிறப்பாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். மேலும் 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் 14ஆம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார், மிகவும் சிறப்பானது. அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாளை பொறுத்தவரை நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் மிகவும் பலமாக இருக்கின்றது. புதன் குரு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக சிறப்பானது. அந்த விஷயம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே வருமானம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எதையும் இல்லை. வீண் செலவுகள், உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. மற்றபடி பார்க்கின்ற உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு. சூரியன் திக்பலத்தோடு 10ல் இருக்கின்றார். அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். மற்றபடி உங்களுடைய உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவிலே அன்பு சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களுடைய கல்வியிலே மேன்மை என்று ஒரு சாதகமான விஷயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், எல்லா விதத்திலும் உங்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழிலே உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு விஷயங்கள் நடக்கும். பல விஷயங்களிலே இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் ஒரு எழுச்சியும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது.
மற்றபடி பார்க்க அம் என்கின்ற மந்திரம், ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் கூறுவதன் மூலம் வெற்றிகள் உறுதியாக உங்களுக்கு இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் மட்டுமல்ல, சந்திராஷ்டிரம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதே சந்திராஷ்டிரமம். ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு சென்றாலும் சனியோடு சேர்க்கை பெறுகின்றார். எனவே இவ்வாரத்தில் மிகவும் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் சொல்வதை விட நீங்களே உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப முழுமையான ஒரு ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. உங்களுடைய விரயத்தில் குரு இருக்கின்றார். சூரியன் உங்களுக்கு 14ஆம் தேதி 10க்கு வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய சாதம். ஏனென்றால் 10இல் சூரியன், உங்களுக்கு தனாதிபதியான சூரியன் 10க்கு வருவதும் அவர் உச்சம் பெறுவதும் மிக சிறப்பு. சுக்கிரன் 10இல் இருப்பது சாதகம் அல்ல, ஆனால் சூரியனோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். எனவே 14ஆம் தேதி வரை நிதானம் காட்டுங்க. 12ஆம் தேதி ஞாயிறு, ஒரு 14ஆம் தேதி சித்திரை பிறக்கின்ற வரை கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். 10ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார், சுறுசுறுப்பை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்திலும் உங்களால் முழுமையாக ஈடுபட முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பார். சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு வரார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு வரார். ஆனால் 10க்கு வருவார். 10க்கு வருகின்ற போது அமாவாசை, இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அமாவாசை இருக்குது. அந்த அமாவாசை அப்போ அது உங்களுடைய பித்ருக்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாரம். எந்த ஒரு செயலிலும் பித்ருக்கள் வணங்காமல் செய்யக்கூடாது. ஆகிய பித்ருக்கள் வழிபாடு செய்வது அமாவாசை அன்று செய்யுங்கள். மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 14ஆம் தேதி அன்று சூரியன் உங்களுக்கு 10க்கு வந்த பிறகு லாபம் இருக்குது. லாபாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற போது தனாதிபதியான சூரியனோட சேர்க்கை லாபாதிபதியான சுக்கிரனோடு. ஆகையால் அந்த இடத்துக்கு 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தனலாபம் இருக்கின்றது. வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாகும். உத்தியோகம் 14ஆம் தேதி வரை நிதானம், பொறுமை காட்டுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்ற நாட்களில் கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. அதன் பிறகு உங்களுக்கு சூரியன் 10க்கு வந்த பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளும் யோகங்களும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குற ஆகையில் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மற்றபடி உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் அப்படின்னா 7ஆம் இடத்துக்குரிய சனி இப்போ செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆகையால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னா, அதே மாதிரி உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் இருக்கின்றது. சனி செவ்வாய் சேர்க்கை எப்பெல்லாம் ஏற்படுதான், உங்கள் ராசிக்கு சனி செவ்வாய் சேர்க்கை எப்பெல்லாம் ஏற்படும்போது அப்போல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கொஞ்சம் அமைதி காட்டுவதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஓம் அம் அம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரத்தில் உச்சரிங்கள். அம் என்கின்ற மந்திரம் உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பை கொடுக்கும். ஓம் அம் சிவாய நமக, ஓம் அம் சிவாய நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை உச்சரிங்க. வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கிரகங்கள் சனி, செவ்வாய், சூரியன், புதன். இவற்றிலே சூரியன் 14ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இருப்பினும்
உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். குரு உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் 9ல் அமர்ந்திருக்கிறார். இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கின்றார்கள். சூரியன் 9க்கு வருகின்ற பொழுது நன்மையை பெரிதளவு செய்ய மாட்டார். ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதி அவர் உச்சம் பெறுகிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். பஞ்சமாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பை தருகின்றது. எனவே வருமானம் சிறப்பாக இருக்கும், பணம் வரும். அதே சமயத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். விரையாதிபதியான உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சந்திர பகவான். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், அப்புறம் 9ஆம் இடம் அப்படின்னு வர 10ஆம் இடத்து வரையும் வர. ஆகையால் இந்த வாரம் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு. 14ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கு முன்னதாக கவனம் வேண்டும். 8ல் சூரியன் இருக்கிறார். 14ஆம் தேதி தான் உங்களுக்கு 9க்கு வருகிறார். ஆகையால் அதுவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அமைதி காட்டுங்க. 14ஆம் தேதி சித்திரை பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், வேலைக்கு முயற்சிக்கின்றவர்கள், இது எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு விஷயமாக அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் உறவுகள் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். ஆகிய உறவுகள் அதுபடி பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் எல்லாமே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு 7ல் இருக்கார். மனதாங்க குழம்பும். உங்கள் ராசியிலே கேது இருக்கார். மனம் குழம்பும். ஆனாலும் கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் இந்த எல்லாம் குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. மற்றபடி பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வெற்றிக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது. மேலும் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அம் சிவாய நமக. ஓம் அம் சிவாய நமக. அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் மேலும் மேன்மைகளும் கிடைக்கும். நலம் பெறுக, மலம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வேண்டும். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். காரணம், குரு மிதுன ராசியிலே புதனுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். அப்போது பரிவர்த்தனை என்கிறது என்ன? பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான். அது ஒரு யோகம். ஆகா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக எப்பெல்லாம் புதன் 10ல் வராரோ அது நன்மையை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் அப்படின்னா பார்த்தா சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வருகிறார். சரி, 8க்கு வருகிறார். 8க்கு வருகின்ற பொழுது சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் இருக்கிற வரைக்கும், சுக்கிர பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 7ல் இருக்க சனி செவ்வாயோடு சேர்க்கை. சனி 7ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் பாதிப்புலாம் பலமுறை கூறியிருக்கின்றேன். செவ்வாய்க்கும் அவ்வாறே. ஆகையால் பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெளிவான முடிவுகள், வெற்றிகள் கொடுக்கும். ஆனால் குரு 10ல் இருக்கின்றார். குரு 10ல் இருக்கின்ற பொழுது 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பு இல்லை. 9ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த சந்திராசிரம நாட்களே பொறுமை காட்டுங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வெற்றிகளும் இருக்கின்றது. அதற்கு காரணம் 8ல் இருக்கின்ற சுக்கிரன். சுக்கிரன் 8ல் இருக்கின்றது ஒரு பலம். 8ல் இருக்கின்ற பொழுது அவருடைய சொந்த வீட்டில் அவர் பார்ப்பார். அதாவது துலாம் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு மட்டும்தாங்க அந்த ஒரு சிறப்பு. 8ஆம் இடத்தை பார்க்குறார் இல்லையா சுக்கிரன். ஆகையால் துலாம் ராசி அப்படின்றது பலம் பெறுகின்றது. தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும்.
அதே சமயத்தில் மனதில் குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள். ஏனென்றால் இந்த 7லே இருக்கின்ற சனி செவ்வாய் சேர்க்கை. அவங்க 2 பேரும் யுத்தம் செய்வார்கள். 2 பேரும் சேர்ந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனான்ட்டு. இந்த யுத்தத்தை நான் தடுக்க முடியாது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் அப்படின்ற ஒரு சஞ்சலங்கள் இருக்கும். இது சனி செவ்வாய் இருக்க. இப்போ சூரியன் விலகிறார். அதாவது சனி செவ்வாயோடு சேர்க்கை பெற்ற சூரியன் 14ஆம் தேதி விலகிறார். ஆனாலும் சனி செவ்வாய் இப்போ தனித்து அவங்க சேர்க்கை பெறுகிறார். புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டு இருக்க அவர் என்ன பண்ணுவார்? அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே மனதில் இருக்கிற குழப்பங்களை அகற்றி விடுங்கள். சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுள்களை பாடல்களை கேளுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரம் லாபஸ்தானம் அதை ஒரு சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோட சேர்க்கை, சனியோட சேர்க்கை, இப்படின்னு உங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்வார். ஆனால் அதே சமயம் செலவுகள் எதுவும் இல்லை. வரையாதிபதியான சூரியன் 8ல் இருக்கிறது, 12 கூறிய 8ல் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. விபரீத ராஜயோகம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உறவுகள் என்று பார்க்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 7ல் சனி செவ்வாய் சேர்க்க கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்களுடைய ஆரோக்கியம் 6ல் இருக்கிற ராகு வெற்றிகளை கொடுப்பாருங்க. குருவுடைய பார்வை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைய அம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அம் புதாய நமக. ஓம் அம் புதாய நமக. புதன் உங்களோட ராசிக்கு அதிபதி, புதனை கூறுங்கள். ஓம் அம் புதாய நமக. இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கணும். அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன், சூரியன். இவற்றிலே சூரியன் 14ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றார். லாபாதிபதி ராசியை பார்க்கின்றார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி, அவர் ராசியை பார்த்து கொண்டார். மிக சிறப்பான வாரம். 9லே குரு, 11லே கேது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கலாம். சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். முடிவுகள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் மிக மிக விரிவாகவும் அதே சமயத்தில் விவேகமாகவும் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறந்த லாபம். ஒரு புதிய வாகனம் வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, வாகனம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்புகளுக்குரிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரி நல்ல மதிப்பு, பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உள்ள அன்பு பாசத்தை காட்டுவீர்கள். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. புதிய காதல் அப்படிங்கிறது காதலித்து கொண்டிருப்பதும் ஒரு காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான யோகமான வாரம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. 6ல் சூரியன் இருக்கு, 7ல் சூரியன் இருக்கு. ஆனாலும் சூரியன் இருக்கின்ற ஒரு பலம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் துலாம் ராசிக்கு ஒரு யோகமான வாரம். மற்றபடி ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. அம் என்கின்ற மந்திரம் இந்த வாரத்துக்குரிய மந்திரம். அந்த அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. அம் அம் ஓம் அம் சிவாய நமக. இல்லை உங்களுக்கு பிடித்த கரம் ஓம் அம். அம் என்கின்ற மந்திரம் முக்கியம்.
அந்த மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இவ்வாரத்தில் உங்களுடைய கோச்சார பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலன்களுடைய பலன்களையும் நாம் கூற இருக்கின்றோம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதி 5இல் அமர்ந்திருக்கின்றார். 5இல் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். சந்திரன் பாக்கியாதிபதி, அவர் உங்களுக்கு சாதகமில்லாத நிலையில் இருக்கின்றார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே மனதில் கொஞ்சம் சஞ்சலங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள், உங்களுடைய முயற்சிகளிலே பல விதமான இடர்பாடுகள் போன்றவர்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன். மனம்தான் ஒரு தினப்பலன், வாரப்பலன் அப்படின்னு பார்த்தா மனம் நமக்கு எப்படி இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கா, உற்சாகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரன் இப்படி ஒரு சஞ்சாரங்கள், அவர்களுடைய சேர்க்கைகள் இருக்குது. எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது சூரியன் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6க்கு வர, அதுவரை நிதானம் காட்டுங்க. 14ஆம் தேதி சித்திரை பிறந்த பிறகு, தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு சூரியன் உங்களுக்கு 6ல் உச்சம் பெறுவார். அது ஒரு யோகம். ஆகையால் அந்த 2 நாள் ஒரு பலன்களை கூறுகின்ற பொழுது எந்த ஒரு நாளும் முக்கியம் இல்லையா, ஒரு மணி நேரம் கூட நமக்கு முக்கியம். ஆகையால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் வையுங்க. 14ஆம் தேதி சூரியன், 15ஆம் தேதி வச்சுக்கணும், 15ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் உங்களுக்கு 6க்கு வர. ஆனால் சுக்கிரன் 6ல் இருக்கார். சுக்கிரன் 6ல் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனை ஆண்களுக்கு, ஆண்களால் பிரச்சனை பெண்களுக்கு என்று ஒரு உபாதைகள் இருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சூரியன் 14ஆம் தேதி உங்களுக்கு 6க்கு வந்த பிறகு வருமானம் அதிகரிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். மற்றபடி எந்த ஒரு செயலும் இந்த நாளிலே, அதாவது 14ஆம் தேதிக்கு முன்னதாக பார்க்கின்றவர்கள் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டும். உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள் நிதானம் காட்டுங்க. உங்கள் ராசிக்கு 7க்குரிய சுக்கிரன், அவர் 6ல் இருக்க சுக்கிரனுக்கு யோகம் இல்லை. ஆகையால் நண்பர்களால் பிரச்சனைகள், நண்பர்களால் எந்த விதமான ஒரு பெரிய அதிகாரிகளிடம், பெரிய மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுக்கு 6க்கு வந்த பிறகு எல்லாமே நன்மையாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் நிதானம் காட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் அப்படின்றது கொஞ்சம் நிதானம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உறவுகள் பிரச்சனை இருக்குங்க. உறவுகள் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்குது. எந்த விஷயத்திலும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. சூரிய பயிற்சி, அதாவது எப்படின்னா மேஷத்துக்கு சூரியன் வந்த பிறகு இந்த மாற்றங்கள் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட தான் வேணும். அக்கறை காட்ட வேண்டும். 6ல் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு உடல் உபாதைகள் எப்படி பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லை போன்றவைகள் இருக்கும். இதெல்லாம் சுக்கிரன் 6ல் இருக்கிறனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள். மற்றபடி ஓம் அம் என்கின்ற மந்திரம், ஓம் அம் நம, ஓம் அம் சிவாய நமக, ஓம் அம் அங்காரக நம, ஓம் அம் அங்காரக நம அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பிற்பகலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார பலன்களை பார்க்கின்ற போது ராசியாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், 3ல் ராகு மிக சிறப்பாக இருப்பதும், 5ல் சுக்கிரன் லட்சுமி யானத்தில் அமர்ந்திருப்பதும் மிக அற்புதமான அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றவர் 14ஆம் தேதி 5க்கு உச்சம் பெறுகிறார். 9க்குரியவர் உங்களுக்கு 5ல் உச்சம் பெறுவது பாவத் பாவம் 9க்கு 9 என்கின்ற பலத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான செயல்கள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். பெரிய முதலீடு செய்வதற்குரிய ஒரு சாதகமான வாரம் என்று உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் எழுச்சியும் பெறுவீர்கள். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம், பாராட்டுகள். எந்த ஒரு காரியத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவைகள் இல்லை. மன தெளிவு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். உறவுகள் என்று பார்க்கின்ற கணவன் மணி உறவு மிக அற்புதமாக இருக்கும். இல்லை குரு இருக்கார் இல்லையா, அதுவே ஒரு அற்புதமான அமைப்பு. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் அப்படிங்கிறத குடும்பத்திலையும் ஏற்படலாம். திருமண முயற்சிகள் அப்படிங்கிறதுல சாதகமாக அமையும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரம். மற்றபடி ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 5ல் இருக்காரே, அதுவே ஒரு யோகம். அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி அன்பு, சந்தோஷம், ஆரோக்கியம், மனம் தெளிவு, தொழில் வியாபார உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு என்று சகலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. ஓம் அம். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. அது கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் அம் சிவாய நமக. இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஓம் அம். அம் என்கின்ற மந்திரம் முக்கியம். அவை கூறுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வாரம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன், சூரியன் இருக்கிறார்கள். இதில் சூரியன் 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுக்கிரன் அங்கு அமர்ந்திருக்கின்றார். ஆனாலும் சூரியன் அங்கு வரும்போது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். காரிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். மற்றவர்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபாட்டு காட்டுகின்ற பொழுது அதுக்குரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 3ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பலமாக இருக்கின்ற நிலை உங்களுக்கு குருவோடைய வீட்டில் இருக்கிற புதன் குரு பரிவதையும் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. ஆகையால் வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம் நல்ல மதிப்பு, சக ஊழியரும் நல்ல நட்புறவு. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான உத்வேகம் இருக்கும். இந்த உத்வேகம் தாங்க முக்கியம். அந்த உத்வேகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாரம். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க, வெற்றி உங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படும். அம் என்கின்ற மந்திரம், அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. ஓம் ஆம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது உங்களுக்கு உத்வேகம், உற்சாகம், சுறுசுறுப்பும் கிடைக்கும். வெற்றிக்குரிய நாளாகும். ஓம் அம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நான் ஓம் அம் சிவாய நமக, ஓம் அம் சிவாய நமக அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் விஷ்ணுவை சொல்லலாம். ஓம் அம் நாராயண நமக, ஓம் அம் நாராயண நமக அப்படின்னு சொன்னாலும் நிச்சயம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி செவ்வாய். வார்த்தையில் நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். செவ்வாய் சனி சேர்க்கை என்றாலே ஒரு யுத்தம். அது பெரிய பெரிய பிரச்சனைலாம் கொடுக்கும். அது உலக அளவில் பிரச்சனை. ஆனால் நமக்கு இப்போ வந்து கும்பராசிகளுடைய பலன்கள்னு பார்க்கும்போது நிதானம் காட்டுங்க. தொழில் வியாபாரம் வார்த்தையில் ரொம்ப கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயம் நம்ம பேசினாலும் அதுக்கு எதிர்மறையான ஒரு விளைவுகள், அதுக்கான வினைகள் அப்படின்றது நமக்கு ஏற்படும். எதிர்வினைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ நிறைய இருக்கும். அதுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் தாங்க. சூரியன் 2ல் இருக்கார், அப்புறம் 3ல் போகிறார். 14ஆம் தேதின்னு உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு அமைதி திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு. திரும்பக்கூடிய வாய்ப்பு தான். சனி செவ்வாய் சேர்க்கைன்றது பெரிய பிரச்சனை. அது இன்னும் இருக்குது ஒரு 20 நாள். அந்த 20 நாள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. எனவே 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. குரு உங்களுக்கு 5ல் இருக்குது, அது ஒரு நன்மை. ஆனால் குருவுடைய வீட்டில் அதாவது நம்ம சொந்த வீட்டில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவெல்லாம் வந்து உட்காந்துருந்தானே அந்த வீடே பாதிக்கப்படும் இல்லையா. மீனராசி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நிதானம் காட்டுங்கள். தொழில் வியாபாரத்தில் வாக்குகளில் ரொம்ப பொறுமை காட்டுங்கள், ரொம்ப நிதானம் காட்டுங்கள். அடுத்த உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமையும். 12ஆம் தேதி 13ஆம் தேதி ரொம்ப கவனம் வேண்டும். ஆக அந்த விஷயத்தில் கவனம். உறவுகள் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு 2ஆம் இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் 3ஆம் இடத்துக்கு வரும். அதனால் உறவுகள்கிட்ட சித்திரை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதி, அன்பை காட்டுங்க, அன்பை பெறுங்க. அடுத்து ஆரோக்கியம் சிறப்பாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை என்கின்ற மந்திரம். இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக கும்பராசிக்கு அமைந்திருக்கின்றது. வார்த்தையிலே கவனம். வார்த்தை தான், வேற எதுவும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ஆனால் உங்களோட சொல்கிற வார்த்தை வேறு விதமாக புரிஞ்சு கொள்வாங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்கள். மற்றபடி என்கின்ற மந்திரத்தை ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிங்கள். நன்மைக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய வார பலன்கள் என்று பார்க்கின்ற போது இந்த வாரம் மிகவும் கவனம், நிதானம், பொறுமை தேவைப்படுகின்றது. ராசியிலே சனி, செவ்வாய், புதன், சூரியன். இவற்றிலே சூரியன் உங்களுக்கு 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். எந்த ஒரு செயலும் நீங்கள் என்னதான் நல்ல விஷயமாக, அது நல்ல விதமாக அந்த நல்லதே செய்யணும்னு நினச்சா கூட அவங்க எல்லாம் உங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு உங்களை வாட்டி வதைப்பாங்க. இந்த வாரம் இன்னும் ரொம்ப கவனம். ஒரு 2 வாரம் நீங்கள் அப்படியே சமாளிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நிறைய தடைகள் இருக்கும். நான் என்னங்க ஆசைப்பட்டாங்க சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டவனே நல்ல பிரம்மா என்று நான் சொல்கின்ற வார்த்தை. நான் லக்னத்திலே சனி, ஜென்ம சனி, செவ்வாய் பாதிப்பு இல்லை. செவ்வாய் லக்னம் சனி. ஆனால் அவங்களுக்குள்ள யுத்தத்தை இருக்கக்கூடிய நிலை. உங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடக்கும். எல்லாரிடமும் ஒரு பகைமையை காட்டுவீர்கள். எல்லாரிடமும் உங்களுக்கு எந்த ஒரு செயலும் நீங்கள் புரிந்து கொண்ட நிலைகள் அவங்களுக்கு தவறாக புரியும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அவங்களுக்கு அது வேறு விதமாக தெரியும். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம் என்று பார்க்கின்ற போது எதுவுமே இல்லை. சந்திரன் தான் ஓரளவுக்கு சாதகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை காட்டுங்க. 12 ராசிக்கு பேசும்பொழுது 12ஆவது ராசியாக மீன ராசிக்கு பேசும்பொழுது கிரகங்கள் சரியில்லையே அப்படிங்கிறது எனக்கும் ஒரு கவலை இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரத்தில் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். கிரகங்கள் சரியில்லை இப்பொழுது.
அதுக்கடுத்த உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். 2க்கு சூரியன் வருகிறார். சூரியன் 2க்கு வந்தாலும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரன் பகை கொண்டவர், சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றொரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடார். ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சம் பெறுகிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் இருக்கும், மன அழுத்தம் தான் இருக்கும். மற்றபடி உறவுகள் என்று பார்க்கின்ற புதன் பகவான் குருவோடு பரிவர்த்தனை இருக்கின்றார். உறவுகள் உங்களிடம் கணவன் மணி உறவில் அன்பு பாசம், கல்யாணம் ஆகாத பையங்க பொண்ணுங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. கல்யாணம் ஆயிருந்துக்கா உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ உங்கள் மீது அதிக அனுபவம், அவங்க ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க ஒரே விஷயம் கணவன் மணி உறவுகள். உங்களுடைய சகோதரர்களோ உங்கள் நண்பர்களோ உங்களுக்கு மிக மிக அப்படி ஒரு உத்வேகம், நம்மளால் வர முடியுண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. மற்றபடி பார்த்தோம் அம் என்கின்ற மந்திரம் ஓம் அம் சிவாய நமக, ஓம் அம் குருவே நமக. குருவை சொல்லுங்க, ஓம் அம் குருவே நமக. குருன்னா நீங்கள் ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, பாமன் சுவாமி சொல்கிறது ரொம்ப நல்லது. அப்படி அவரை ஓம் அம் பாமன் சுவாமி நமக அப்படி சொல்லுங்க. இந்த சொல்லும் பொழுது நிச்சயம் உங்கள் மனதிலே ஒரு உத்வேகம், உற்சாகம், சுறுசுறுப்பு கிடைக்கும். அன்றைய நாள் முழுவதும் நன்மைகளையும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026 வார பலனை பார்த்தோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி வழிபெறுகின்றேன். வணக்கம்.